ஒரு நபர் அவங்களோட வார்த்தைகள்னாலயும், செயல்கள்னாலயும் தொடர்ந்து நம்மள காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும்போது, நம்மளும் அவ்வளத்தையும் அனுசரிச்சு அதே இடத்துல இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லங்க. எப்ப எல்லை மீறும் அப்படின்னு நமக்கு தோணுதோ, அதுக்கு முன்னாடி நம்மளாவே விலகிக்கிறது நல்லது. அது யாரா இருந்தாலும் சரி. ஏன் நம்மளோட அன்பானவங்களாவே இருந்தாலும் கூட. ஏன்னா, நம்மளோட அன்பானவங்க தான் நம்மள அதிக அளவு காயப்படுத்துவாங்க. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு தன்மானம்னு ஒண்ணு இருக்கிறதையே நம்ம மறந்துருவோம். நம்ம உணர வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள். 1 வாழ்க்கை அப்படின்னா கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும். அதனால சமநிலையை தேடி ஓடுறத விட கொஞ்சம் சமாளிச்சு ஓடுறது தான் புத்திசாலித்தனம். 2 அவன் சரியா இருக்கானா, இவன் சரியா இருக்கானா அப்படின்னு அடுத்தவங்கள ஆராயறத விட நம்ம சரியா இருக்கமா அப்படின்னு நம்மள நாமே ஆராயறது தான் சிறந்தது. இந்த 2 விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சந்தோஷமா வாழ்றோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் நிம்மதியானாவது வாழ முடியும். நம்ம எத்தனை பேர்கிட்ட பழகியிருக்கோம், நம்மள சுத்தி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அத்தனை பேத்துல யாராவது ஒருத்தர்னாவது நம்மளோட மனசையும், நம்மளோட குணத்தையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு, நம்மக்கிட்ட உண்மையா, உயிரா பழகுறாங்களா அப்படின்றது தாங்க முக்கியம். அப்படி ஒரு உண்மையான உறவு உங்களோட லைஃப்ல இருக்கிறாங்க அப்படின்னா, எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.